அப்படியே வருது. இது பெயிண்ட், இது பெயிண்ட்டு, இது இதுதான் ஜிப்சம். இந்த இருக்கு பாருங்க, எல்லாம் முடிச்சு எல்லாம் அப்படியே கூடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இங்கே மேலே சரி பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாம் டெம்பரவரியாக பூசிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். தண்ணி நிறைய கீழே இந்த பல்புலாம் வீணாக போச்சு. இதனால ஜென்ரலாக சொல்லக்கூடியது ஜிப்சமில் கிராக்கே வராது அப்படின்றது. அதோட லைஃப் டைம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஏன் இது கோடு கோடாக வந்திருக்கு? கிராக் செய்யலாம் அவங்க எல்லாம் ஜிப்சம் கிராக்கு. அதுலேயே வந்து கிராக்கா? அதில் வந்து கிராக். அது இப்போ இங்கே புள்ளி புள்ளியாக வந்துருக்குது. அதெல்லாம் அது மழை பெய்ய கரைச்சிட்டு ஓடியாந்து எல்லாம் உழுவ ஆரம்பிக்குது. இப்போ லைஃப் டைம் வாரண்டின்னு கொடுக்குற சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வாரண்டி தான், ஆனால் ஏர் கிராக் மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் ஜிப்சம் செய்யும். பட் ஸ்ட்ரக்சரல் கிராக் வருது அப்படின்னா இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் மேலேயும் கிராக் வரதான் செய்யும் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்டீரியரில் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. தண்ணி வந்து அதிகமாக படக்கூடிய ஏரியா, அதில் என்ன தான் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலுமே அந்த அளவுக்கு செட் ஆகலை. பிரச்சனைகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு இதில் வந்து தெரியுது. இப்போது இன்டீரியரில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வராது. நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்கீங்க உள்ள ஃபுல்லாக? ஆமாம் சார், இன்னர் ஃபுல்லாகவே ஜிப்சம் தான் பண்ணியிருக்கோம். கிராக் அது மாதிரி வராதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ கிராக்கே வரலையா அப்படின்றது? இல்லை, ஜிப்சமில் மேக்ஸிமம் கிராக் எல்லா இடத்துலையும் வரல. ஒரு சில இடங்களில் லேஸாக இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. இப்போ ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட். பட் அந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும் இல்லையா, அது வந்து லேபர் கையில் தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத லேபர்ஸை வச்சு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம மனோஜ் யூடியூப் சேனலில் இருக்குது.